16 வயது பாலகனா ஷிரடியில சாய்பாபா முதல்ல தோன்றிய இடம்தான் இந்த புனிதமான வேப்பமரம். இந்த வேப்ப மரத்து அடியில அமர்ந்திருந்த சாய்பாபாவை பார்த்த அந்த ஊருக்காரவங்க பாபாவோட தோற்றத்தையும் பாபாவோட அந்த தேஜஸையும் பார்த்து இவர் ஒரு சாதாரண மனுஷனே அல்ல அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ இவர் யாரு என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது அங்க உள்ள ஒரு அடியவருக்கு சாமி வந்த உடனே அந்த இடத்த தோண்டி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேப்ப மரத்துக்கு பக்கத்திலே தோண்டி பார்க்கும்போது அங்கே 4 சமங்கி விளக்குகள் எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்த நம்ம சாய்பாபா இது என்னோட குருவின் இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போலேருந்து இந்த இடத்த குருஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புனிதமான வேப்ப மரத்துலேருந்து வர இலைகள் கசப்பு தன்மையாகவே இருக்காது. ஒரு விதமான துவர்ப்பும் இனிப்பும் கலந்த ஒரு சுவையோடு தான் இருக்கும். இந்த மரத்துலேருந்து வர்ற இலையை உண்ட நிறைய பேரோட நோய்கள் குணமாயிருக்கு, அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த இடத்துல சாய்பாபாவோட போட்டோவும் சிவலிங்கமும் பாதுகையும் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. ஷிரடி போற சாய் பக்தர்கள் சாய்பாபா அமர்ந்து தியானம் பண்ண இந்த இடத்துல நீங்க 2 நிமிஷமாவது அமர்ந்து தியானம் பண்ணுங்க. உங்களோட அனைத்து வேண்டுதலும் நிச்சயமா நிறைவேறும். ஓம் சாய்ராம்.